பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம். டே 281. பக்கவாதத்தில் விரல்கள் மடிகிறது, விரல்களை நீட்ட முடியவில்லை அல்லது விரிக்க முடியவில்லை, சரி செய்ய தேவையான பயிற்சிகள். ஸோ ஒரு ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி மூமெண்ட் என்னென்னா, அந்த விரல் வேலை செய்ய ஆரம்பிக்கும், நல்லா மடியும். இந்த விரிகிறது நிறைய பேத்துக்கு ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும். அப்படி விரல் விரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கையை நம்மளை இந்த மாதிரி வச்சுட்டு எத்தனை முறை மடிக்க முடியுமோ மடிச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டு விரிக்க வைக்கணும். இது ஃபர்ஸ்ட்டு. செகண்ட், அதுக்கப்புறம் நான் எல்லா டைம் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சிங்கு, அதுக்கப்புறம் இப்படி வச்சுட்டு நல்லா வெயிட் பியரிங் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த மாதிரி வெயிட் பியரிங் பண்ணணும். எக்ஸசைஸாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கையை எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஆப்ஜெக்ட் என்ன இருக்கோ அந்த மாதிரி வச்சுட்டு மெல்ல இந்த ஆப்ஜெக்டால் இப்படி மெல்ல தள்ள பார்க்கணும். இப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா இப்படி தள்ளணும். இப்படி பிறங்கையில் இப்படி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளும்போது இந்த ரிஸ்ட்லேருந்து எக்ஸ்டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். ரிஸ்ட்டில் எக்ஸ்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபிங்கர்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சுட்டு இப்படி வேகமாக தள்ளணும். இது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குங்களா, இதை வச்சுட்டு இந்த ரிஸ்ட்டை இப்படி படுக்க வச்சுட்டு இப்படி வேகமாக தள்ள பார்க்கணும். இதை தள்ளினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த ஆப்ஜெக்டை ஒரு மாதிரி இப்படி பிடிச்சி எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு விடுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை வச்சுட்டு ரிலீஸ் பண்ண நினச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். இதை சீக்வன்ஸாக நம்ம எத்தனை முறை ட்ரை பண்ணுறோமோ அத்தனை முறை நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வரலேன்னு சொல்லிட்டு விட ஆரம்பிச்சிடுவாங்க. விடாமல் தொடர்ந்து பயிற்சியை கொண்டுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகும். ரெக்கவரி ஆனவங்க அத்தனை பேரும் தன்னோட விடாமுயற்சியில் தான் வந்திருக்காங்க. இதுதான் முதல் சீக்வன்ஸ். இதை தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா அடுத்தடுத்த சீக்வன்ஸுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லாங் வீடியோ அட்டாச் பண்ணுறேன். சந்தேகம் இருக்கிறவங்க அதை போய் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். தேங்க்யூ.